ஆதிக்கவுடைய பங்களிப்பு என்று நிதானமாக பேசினாலும் ஆதிக்கவுடைய சிறப்புகளை சொன்னார், தியாகங்களை சொன்னார். அன்றைக்கு தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டார்கள் என்று தியாக வரலாற்றை சொன்னார். ஆனால் இன்றைக்கும் கூட ஆலிம்கள் பணி செய்வதே ஒரு தியாகமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா அவங்க ஊதியத்தை உயர்த்தென்று ஊர்வலம் நடத்தாமல் ஊருக்காக உழைக்கக்கூடிய ஒரே தலைவர்கள், ஒரே ஜீவன்கள். சமீபத்தில் கூட பேஸ்புக்கில் ஒரு கருத்து போட்டிருந்தாங்க, எவ்வளவு விலையேற்றத்திலும் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரே சரக்கு ஆலிம்கள் சொல்லி. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய தரத்தை உயர்த்த வேண்டும். பங்களிப்புக்காக நாம் நம்முடைய நகர்வை கண்டிப்பாக இடந்தளவு செய்ய வேண்டும். நம்முடைய உழைப்பு, முயற்சி, பங்களிப்பை இந்த சமுதாயத்திற்காக வாரி வழங்கும் பொழுதுதான் இந்த வளமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. நல்ல அருமையான உரை, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்தபடியாக தன்னலமற்ற தலைமையின் மூலமாக இந்த தலைப்பில் முகமது பாசிம் 4ஆம் வகுப்பு மாணவர் பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்தை குறித்தான இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னலமற்ற தலைமை என்றால் என்ன, அதற்கு முன்னதாக தலைமை என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தலைமை என்பது அந்த பொறுப்பில் உள்ள ஒரு தலைவர் மக்களை ஒரு மூல காரணமாக வைத்து தான் மேம்பட வேண்டும், தான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க வேண்டும் என்று யோசிப்பாரே தவிர மக்களை பற்றிய சிந்தனை அவருக்கு இருக்காது. தன்னலமற்ற தலைமை என்றால் அந்த பொறுப்பில் உள்ள ஒரு தலைவர் தன்னை முழுவதுமாக மக்களுக்கு அர்ப்பணிப்பார். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தன்னுடைய பிரச்சனையை போன்று கருதுவார். மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து மக்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார். இதுதான் தன்னலமற்ற தலைமை. ஒரு தலைவர் சுயநலமாக இருந்தால் என்னென்ன குறைகள் அவர்களிடத்தில் இருக்கும்? செயல் சரியாக இருக்காது, அவருடைய திட்டமிடல் சரியாக இருக்காது, அவர் பிறரிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டார், இறுதியில் அந்த காரியத்தில் வெற்றி என்பது இருக்காது. இன்னைக்கு தன்னலமற்ற தலைமை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. காரணம், ஊழல் பெருகிவிட்டது. மக்களுடைய பணத்தில் தலைவர்கள் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்கிறார்கள். மக்களை பற்றிய கவலை என்பதே அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு ஒரு தன்னலமற்ற தலைவர் இருந்திருந்தால் இஸ்லாம் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்காது. இன்றைக்கு தன்னலமற்ற தலைமை இல்லை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மில் ஒருவர் தலைவராக ஆக வேண்டும். நம்மில் ஒருவர் தலைவராக இருந்தால்தான் அந்த தலைமை என்பது தன்னலமற்ற தலைமையாக இருக்கும். தன்னலமற்ற தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்பாகவே வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு தலைமை என்பவர் ஏழ்மையாக இருப்பார். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள்,
இருக்கிறது, நீங்கள் இந்த கூடாரத்திலே இருக்க என்பதாக சொன்னார்கள். அதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மக்களிடத்தில் இருக்கும் பொழுது கூட்டத்தில் மக்கள் என்னுடைய காலை மிதிக்கிறார்கள், என்னுடைய தோளில் உள்ள துண்டை பிடித்து இழுக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுத்தாலும் சரி நான் அங்குதான் இருப்பேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஒரு தன்னலமற்ற தலைவர் என்பவர் மக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பார். மக்களுக்கு தோதுவாக தன்னை மாற்றிக் கொள்வார், சூழ்நிலைக்கு தோதுவாக நடப்பார், களப்பணி ஆற்றுவார். தனக்கு உணவு தேவை இருந்தாலும் தான் பசியாக இருந்தாலும் மக்களுக்கு உண்ண கொடுப்பார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிகாட்டுகின்றான். யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஸாஸா. அவர்கள் கடுமையான தேவை இருந்தாலும் மக்களுக்கு கொடுப்பதையே தேர்ந்தெடுத்துக் கொள்வார் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிகாட்டுகின்றான். இறுதியாக ஒரு தன்னலமற்ற தலைவர் என்பவன் தனக்கு பின்னால் ஒரு தலைவரை உருவாக்கிவிட்டு செல்வான். தன்னலமற்ற தலைமைக்கு உதாரணமாக திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்லலாம். அவர்கள் 1782 பதவியேற்ற பொழுது மக்களிடத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார்கள், நான் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஆட்சி செய்தால் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி, என்னுடைய சொர்க்கம் அனைத்தையும் இழந்தவனாக ஆகிவிடுவேன். மக்களுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. மக்களிடத்தில் யார் போர் தொடுப்பாரோ அவர் என்னிடத்தில் போர் தொடுத்தாக வேண்டும் என்பதாக திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, தன்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை அதை கடைபிடித்தார்கள். இன்றைக்குள்ள தலைவர்களுடைய சொல் ஒன்றாக இருக்கிறது, செயல் வேறாக இருக்கிறது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தன்னலமற்ற தலைவர் என்பவன் தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், மக்களை விட்டும் துன்பத்தை நீக்குவார். இறுதியாக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஜூன் 18 மற்றும் 19ஆம் தேதியில் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து 229 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் 65 பேர் உயிரிழக்கிறார்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை முடிவு செய்து கள்ளச்சாராயம் காய்ச்சினால் காய்ச்சுபவருக்கு ஆயுள் தண்டனை 10 லட்சம் அபராதம் என்பதாக ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். அதன் பின்னரும் கூட தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது. ஜூலை 5ஆம் நாள் விழுப்புரத்தில் அதே கள்ளச்சாராயத்தை குறித்து 2 பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு முதியவர் உயிரிழந்துள்ளார். இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இங்கு தலைமை சரியில்லை. தலைமை சரியாக இருந்தால் இந்த தலைமைக்கான முடிவு சரியாக இருந்திருக்கும். இந்த இடத்தில் ஒரு தன்னலமற்ற தலைவர் இருந்திருந்தால் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது மக்களுடைய உயிரை காப்பாற்றி இருப்பார். அனாவசியமாக 65 உயிர்கள் பறி போயிருக்காது. தலைமை ஒன்றுதான். தலைமை சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆனால் இன்றைய அரசியலில் முஸ்லிம்களின் வளமான எதிர்காலத்தை தன்னலமற்ற தலைமையின் மூலமாக தான் மீட்டெடுக்க முடியும் என்பதாக என்று சொல்லிய நான் உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கிற்கு ஆவான
கட்டாயம், ஒரு நிர்வாகம், தேசம், ஒரு வீடு, இப்படி எதை வேண்டுமானாலும் எடுத்து பார்த்தால் அங்கு தன்னலமற்ற ஒரு தலைமை, அந்த தலைமை வழியாகத்தான் ஒரு சிறந்த குடும்பத்தை, ஒரு சிறந்த நிர்வாகத்தை, ஒரு சிறந்த தேசத்தை கட்டமைக்க முடியும். நல்ல அருமையான ஒரு விஷயங்களை வைத்துவிட்டால் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தபடியாக ஊடகத்தின் வாயிலாக பலமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் முகமது அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஹம்தன் ஸல்லியன் அம்மாபாத். கண்ணியமான நல்லடியார்களே, சில வருடங்களாக இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தவறாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இன்று நம்மை ஆளக்கூடிய ஆளுமை இன்றைக்கு இஸ்லாத்தின் மீதான வன்புணர்ச்சி, அவர்களை தவறாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தீர்வு என்ன? இஸ்லாத்தினால வளமான அரசியல் வளமானதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பின்னணி இருக்கக்கூடிய ஊடகத்துறையில் நாம் கால் பதிக்க வேண்டும். அப்படி கால் பதித்தால் மட்டும்தான் இந்திய அரசியலில் முஸ்லிம்களின் வளமான எதிர்காலத்தை நம்மால் மீட்டெடுக்க முடியும். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எப்படி எல்லா துறையிலும் இஸ்லாமியர் பின்தங்கி இருக்காங்களோ அது மாதிரி இந்த ஊடகத்துறையிலும் இஸ்லாமியர் பின்தங்கி தான் இருக்காங்க. காரணம், இதற்கான ஒரு விழிப்புணர்வு தெரியல, இதோட பவர் தெரியல, ஊடகம் என்ன தெரியல, முக்கியத்துவம் தெரியாம ஒரு சின்ன புதிய வட்டத்துக்குள்ளேயே இஸ்லாமியர் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடகம் சொன்னா பல வகையா இருக்குது. ஒன்னு அச்சு ஊடகம், இன்னொன்னு தொலைக்காட்சி ஊடகம், சினிமா ஊடகம், சமூக ஊடகம், இன்று பல ஊடகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எந்த துறை எடுத்து பார்த்தாலும் அந்த துறைக்கு பின்னால் இருப்பது இந்த ஊடகத்துறை தான். முக்கியமாக அரசு துறை. இந்த அரசு துறைக்கு பின்னால் என்று உதவி செய்யக்கூடிய இந்த ஊடகத்துறை தான். இந்த ஊடகத்துல ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ நம்ம சென்ட் பண்ணா ஒரு நிமிஷத்துல பல லட்சம் பேர் பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஊடகத்துறை. இன்றைய காலகட்டத்தில் நாம் மிகவும் முக்கியமாக இந்த துறையில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ஊடகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரில் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி எல்லா செய்திகளும் இந்த ஊடகத்தில் பகிரப்படுகிறது. தமிழ்ல சொல்லுவாங்க, இன்றைய செய்தி நாளை வரலாறு என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்முடைய வரலாற்றை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றை நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த ஊடகத்தில் நாம் கால் பதிக்க வேண்டும். இன்றைக்கு சரி எது தவறு எது என்று சொல்லக்கூடியது இந்த ஊடகம் தான். இப்படி இந்த ஊடகத்துடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் எதற்காக இந்த ஊடகத்துறையில் நாம் இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறோம்? இந்த ஊடகத்தில் நாம் கால் பதிக்காத காரணத்தினால் தொடர்ந்து இஸ்லாமியர்களை தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்துறை பவர் என்ன தெரியுமா? அரசு சட்டத்தை மாற்றக்கூடியது இந்த ஊடகத்துறைக்கு இருக்கிறது. அணு ஆயுதத்தை விட மிக ஒரு சக்தி வாய்ந்தது இந்த ஊடகத்துறை. விலைவாசி அதிகமாக கூட்டப்போட சக்தி வாய்ந்தது இந்த ஊடகத்துறை. மக்களின் வயிற்றை எரிக்கக்கூடியது இந்த ஊடகத்துறை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஊடகத்துறை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த மலேசியா முன்னாள் பிரதமர் மகாதீர் சொல்வார், 19ஆம் நூற்றாண்டில் யாரிடத்தில் கப்பற்படை இருக்கிறதோ அவர்தான் அந்த நாட்டில் அந்த உலகத்தில் மிக சிறந்த நாடு, சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்வார்கள். 20ஆம் நூற்றாண்டில் யாரிடத்தில் விமானப்படை இருக்கிறதோ அந்த நாடு தான் உலக நாட்டிலே மிக சக்தி வாய்ந்தது என்று சொல்வார்கள். அதே போன்று 21ஆம் நூற்றாண்டில் யாரிடத்தில் ஊடகத்துறை இருக்கிறதோ அந்த நாடுதான் மிக சக்தி வாய்ந்தது என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்த ஊடகத்துறை யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் இன்றைக்கு ஊடகத்துறை 90% மேலான யூதர்கள் கையில் தான் இருக்கிறது. உலகத்திலே மிக சின்ன நாடு இஸ்ரேல். இன்றைக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆச்சரியமாக இருக்கட்டும், எல்லாத்திலும் மிக சிறந்து இருப்பது இந்த இஸ்ரேல். முக்கிய காரணம் இவர்கள் கையில் எடுத்திருந்தால் இவர்கள் கையில் தான் ஊடகத்துறை இருக்கிறது. இவருக்கு கையாளாக தான் இருக்கக்கூடியதாய் இன்றைய ஆளக்கூடிய ஆளுமை. ஆனால்
இதனுடைய பவர் நமக்கு தெரியாமல் நாம் தூரமாகவே நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார், இந்த இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவேன் என்று சவால் இடுகிறார். அதற்கு அவர் ஆயுதமாக எடுத்துக்கொண்டது இந்த ஊடகத்துறை தான். ஊடகத்துறை எல்லாம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு விட்டது. ஊடகத்துறையின் ஆசிரியர்கள் பலர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். மிகப்பெரிய ஊடகம் என்றாலும் இன்னைக்கு விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார்கள். இதன் காரணத்தினால் தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய ஊடகம் இன்றைக்கு அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது. மதத்தை தாண்டி வேலை செய்யக்கூடிய ஊடகம் இன்றைக்கு ஒரு மதத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உண்மைதான். உதாரணமா ஒடிசால கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரயில்வே பிரச்சனை இடிச்ச பிரச்சனை நடந்துச்சு. இதுல யார் கலந்திருக்கா யார் கலக்கலன்னு அந்த அரசாங்கமும் கேட்கல, ஊடகத்துறையும் கேட்கல. ஆனா முதல்ல விசாரிச்சது இஸ்லாமியர்களை. அது மட்டுமல்ல, கேரளால ஒரு சர்ச்சில் குண்டு போடப்பட்டுச்சு. அதுல சர்ச்சில் குண்டு போட்டவர் அந்த மதத்தை சார்ந்தவர் தான். ஆனா இவங்க விசாரித்தது முதலில் இஸ்லாமியர்கள். குண்டு வெடிப்பா இஸ்லாமியர்கள், துப்பாக்கி சுடா இஸ்லாமியர்கள். ஒரு முஸ்லீம் ஒரு குண்டூசியை கையில் வைத்திருந்தார்கள். அவர்கள் தீவிரவாதி என்று சித்தரித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஊடகமும் இன்று ஆளுமை செய்யக்கூடிய ஆளுமையும். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் மீது தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு சட்டத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், முத்தலாக் என்று தொடர்ந்து இஸ்லாமியரை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு துணையாக நிற்பது ஊடகம். இப்படி ஒரு பக்கம் இருக்க சினிமா துறை. இன்றைக்கு சினிமா என்று சொன்னாலே தீவிரவாதி என்று சொன்னாலே முஸ்லிம்கள், பயங்கரவாதி என்று சொன்னாலே முஸ்லிம்கள். அது மட்டுமல்ல, கொஞ்ச நாள் முறை கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. அது லவ் ஜிஹாத். இஸ்லாமியரை தாக்கி பேசுகிறார்கள். இதை யாரால் கேட்க முடிந்தது? எந்த பத்திரிகையால் கேட்க முடிந்தது? எல்லாம் கை கட்டிதான நிற்கிறது. காரணம், அந்த துறை நாம் இல்லை. எனவே நாம் ஊடகத்தை ஒரு ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான் அல்லவா, வஐது லஹும் மஸ்ததஅது மின் குவா மின் ரிபாத்தில் ஹைல். அதாவது நீங்க உங்களுடைய எதிரிகளை, அல்லாஹ்வுடைய எதிரிகளை நீங்க குதிரையை கொண்டு அப்போ உள்ள ஆயுதத்தை கொண்டு நீங்க போர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளோட ஆயுதம் இந்த ஊடகம் தான். இந்த ஊடகத்துறை வைத்துதான் நாம் போர் செய்ய முடியும். நாம் இஸ்லாத்தை மீட்டெடுக்க முடியும். வளமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு டிவி சேனல், டிஎம்கேவா அவங்களுக்கு ஒரு டிவி சேனல், ஏடிஎம்கேவா அவங்களுக்கு ஒரு டிவி சேனல். இப்படி ஒவ்வொரு கட்சியுமே அதுக்குன்னு ஒரு டிவி சேனல் இருக்கு. இஸ்லாமிய கட்சி, இஸ்லாமியர்களுக்கு என்ன டிவி சேனல் இருக்கிறது? அப்படி இருக்கட்டும். இப்ப அரசியல் ரீதியா ஒரு விவாதம் நடக்குதுன்னா, டிஎம்கே ஒரு ஆள் பேசுறாரு, ஏடிஎம்கே ஒரு ஆள் பேசுறாரு, ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆள் பேசுறாரு. ஆனா இஸ்லாத் ரீதியாக யார் பேசுகிறார், யார் குரல் கொடுக்கிறார்? இதனால் தான் நாம் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்க செய்தி பேப்பர் எடுத்தா முதல்ல வரது பிரதமர் ஐயா, அவங்க போட்டோ தான் வருது. அவர் செய்யற எல்லாத்தையுமே பிரதமர் கை கொடுத்தார், பிரதமர் அங்கு சென்றார், பிரதமர் இங்கு சென்றார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்லாத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்ற பிரதமர் பற்றி சொல்லக்கூடிய, தவறை சுட்டிக்காட்டக்கூடிய பத்திரிகை எந்த பத்திரிகை இருக்கிறது? அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் கொரோனாவா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல நிற்கிறது இஸ்லாமியர்கள். இதை பத்தி பேசுறதுக்கு எந்த பத்திரிகை இருக்கிறது? எந்த பத்திரிகையில் இஸ்லாமியர்கள் பற்றி பேசுகிறார்கள்? கோயில சந்தேக கேஸ்ல கொஞ்ச நாள் முன்னாடி பலர்கள் இஸ்லாமியர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவர்களை மீட்டெடுப்பதை பற்றி எந்த ஊடகம் பேசுகிறது? எந்த பத்திரிகை பேசுகிறது? இப்படி இஸ்லாமியர்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த ஊடகத்தில் கால் பதித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊடகம் என்பது இன்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்திலே இந்த ஊடகம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊடகம் குர்ஆன். இதை வைத்துதான் தவறியது சரியது என்று அவர்கள் சொன்னார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைக்கும் முன்மாதிரியாக இருந்தார்களோ,
இந்த ஊடகத்துறைக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். இந்த ஊடகம் நம் கையில் வந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஊடகத்துறை நாம் இருந்தால் எது உறுதியான தகவலோ அதை சொல்ல வேண்டும், கேட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. அபிஷாசா எப்படி சொல்லுவாங்க? கபாபில் மரி ஹத்திஸ பிகுல்லி மா சமியா. கபாபில் மரி கதிபன் ஹத்திஸ பிகுல்லி மா சமியா. ஒரு பொய்யன் என்பவன் கேட்டதெல்லாம் சொல்லுவான், அவனே ஒரு பொய்யன் பண்றாங்க. அப்ப நம்ம கேட்டதெல்லாம் செய்தியா சொல்லக்கூடாது. எது சரியான செய்தியோ, எது சரியான செய்தி அதை சொல்ல வேண்டும். இரண்டாவது, உண்மையை சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு எப்படி சொல்றாங்க? குல் ஹக்க வலவ் கான முர்ரா. நீங்கள் கசப்பானதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைய ஊடகம் உண்மையை தவிர எல்லாத்தையும் பொய்யாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மூணாவது, இந்த ஊடகம் என்பது துணிச்சலாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானி. ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? உண்மையை பேச வேண்டும். இந்த சுல்தானி அக்கிரமம் செய்யக்கூடிய அரசருக்கு எதிராக உண்மையை பேச வேண்டும். இப்படிதான் ஊடகத்துறையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய ஊடகம் என்பது மதசார்பற்ற ஊடகமாக இருக்க வேண்டும். வெறும் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்கள் பற்றி மட்டும் சொல்லக்கூடாது. எல்லாருடைய பிரச்சனைக்கும் ஒரு முடிவு காணக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எப்படி சுதந்திரத்தின் போது அப்துல் கலாம் ஆசாத் அந்த சந்தர்ப்பத்தில் ஹிலால் என்ற பத்திரிகை ஆரம்பித்தார்களோ, அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இஸ்லாத்திற்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஊடகத்தில் நாம் ஊடுருவ வேண்டும் என்பதாக அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லி சென்றிருக்கிறார். பத்திரிகை தர்மம் என்று சொல்வார்கள். தவறுகளை தடுமாற்றமில்லாமல் சுட்டி காட்ட வேண்டும். அதுக்கு பேர் பத்திரிகை தர்மம். ஆனால் அது தப்பா விளங்கிக்கிட்டாங்க. பத்திரிகை தர்மம் வச்சதுனால பத்திரிகையில் அரசாங்கத்தில் தர்மம் பெற்றதுனால அரசாங்கத்தின் மூலமாக தர்மம் பெற ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் பத்திரிகை தர்மத்தை இவர்கள் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் தர்மம் வாங்க ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது தர்மம் காணாமல் போய்விட்டது. பத்திரிகை தர்மம் காணாமல் போய்விட்டது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நாம் நியாயமான உண்மையான சத்தியமான அந்த பத்திரிகை தர்மத்தை மீட்டெடுப்பது, அதன் மூலமாக ஒட்டுமொத்த ஊடகத்தை மீட்டெடுப்பதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை நாம் கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டி அமர்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கடைசியாக இது எல்லாம் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக முக்கியமாக அதிகாரம் என்ற மையப்புள்ளி தேவை. அதனால் அதிகாரத்தின் மூலமாக இந்திய அரசியல் முஸ்லிம்களுடைய வளமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு பட்ட வகுப்பு மாணவர் முகமது இப்ராஹிமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தான் முஸல்லியன் அம்மா பஅத். அன்பானவர்களே, நான் எதை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று ஒரு இதை யோசித்து வந்தேன். அதை ஹஜ்ரத் அவர்களே சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த இந்திய அரசியலில் முஸ்லிம்களின் பலமான எதிர்காலத்தை மீட்டெடுப்பது முக்கிய காரணமே அதிகாரம்தான். ஒருவர் அதிகாரம் அவனிடம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு தைரியம் வருவதற்கு காரணம் அவனுடைய அந்த ஆட்சி அதிகாரம்தான். முஸ்லிம்களினுடைய இதனுடைய பங்களிப்பு என்னவென்று சொன்னால், இந்த அதிகாரத்துடைய பங்களிப்பு இந்தியா நாட்டில் என்னவென்று சொன்னால் 3.55% மட்டும்தான் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் முக்கியமான ஒரு விஷயமே அதிகாரம் தான். ஆனால் இந்த அதிகாரத்தை இஸ்லாமியர்கள்
கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் இன்றைய காலத்திற்கு இந்த சூழ்நிலையில் அதை எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பை எதிர்ப்பதற்கும் நம்மிடம் அதிகாரம் இல்லை என்பதுதான் இங்கு உள்ள ஒரு முக்கியமான கருத்து. அதிகாரம் என்பது இந்தியாவில் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தோல்விதான், எப்போதும் தோல்வி. இதுவே ஒரு பெண்மணி, வெளிநாட்டில் உள்ள ஒரு பெண்மணி ஹிஜாபுக்காக போராடுகிறாள். அவள் போராடி கொண்டே இருக்கிறாள். அந்த நாடு அதை பார்க்கிறது. அந்த அதிகாரம் அவளுக்கு அதை உறுதியாக்குகிறது. நீங்கள் ஹிஜாப் அணியலாம் என்று அந்த ஒரு பெண்மணிக்காக அந்த அதிகாரத்தை அந்த நாடு கொடுக்கிறது. ஆனால் நம் இந்தியாவில் பல கூட்டங்கள் நடத்தினாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. உதாரணத்துக்கு சிஏஏ இந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்க்காகவே அவங்க நம்மளை திரும்பிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பெண்மணி வெளிநாட்டுல போராடிச்சு ஹிஜாபுக்காக. இந்த நாட்டுல வந்து, இந்த இந்தியா நாட்டுல வந்து கர்நாடகால ஒரு பெண்மணி இந்த ஆர்எஸ்எஸ் அவர்கள் மூலியமாக அந்த ஸ்கூலுக்கு போற பெண்மணி, அந்த பெண்மணிகளுடைய தைரியத்தை பாருங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சென்றது. ஆனால் அடுத்த நாளே அந்த கர்நாடகாவில் நீங்கள் ஹிஜாப் அணிந்து விட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். அந்த அளவுக்கு தான் இந்த இந்தியா நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமா, தலாக்குடைய பிரச்சனை வந்துருச்சு. நம்மளால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? இஸ்லாமியர்களாக நாம இருக்கோம், என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஒண்ணுமே செய்ய முடியவில்லையே. அதிகாரம் தான் வேண்டும். இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே பிரச்சனை, இஸ்லாமியர்கள் தான். பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இங்க வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளார உட்காந்துருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. ஒரு பிரச்சனையை நாம் எப்படி அணுக வேண்டும், அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் அனைவரும். ஆனால் இப்போது எல்லாமே பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தா போதுப்பா, நீ எங்கேயும் வெளிலலாம் போகாத, எந்த பிரச்சனைக்கும் போகாதன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கிறாங்களே தவிர தைரியம் மூட்டி வளர்ப்பது எந்த ஒரு தாயும் தந்தையும் கிடையாது. Don't fly over the country, you are the ruler of the country. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாம் எல்லாம் ஒரே நோக்கிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், செட்டில் ஆகணும். இதனுடைய நோக்கத்துல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட வெளிநாட்டுக்கு போவதெல்லாம் பெருசல்ல. இந்த நாடு என்பது நாம் ஆட்சி செய்யக்கூடிய வேண்டிய நாடாக இருக்கிறது. நாம் இங்கு ஆட்சி செய்தால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் எல்லாம் தேடி வரும். ஆனால் எல்லாரும் இதை பயந்து கொண்டு அதிகாரத்தில் இருந்தால் நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்தினாலே அதிகமானவர்கள், அதிலும் முக்கியமான முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அனைவரும் படிச்சு முடிச்சவங்களே வெளிநாட்டுக்கு போயிடுறது. அவன் நல்லா இருந்தா போதும், அவனுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதுன்ற மாதிரியே உள்ள ஒரு சூழ்நிலைக்கு இப்ப இது ஆக்கப்பட்டுள்ளார்கள் இஸ்லாமியர்கள். ஒரு சமையல்ல ஃபர்ஸ்ட் கடுகும் கருவேப்பிலையும் போடுவாங்க, போட்ட உடனே வெடிச்சு தள்ளிடும். அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இந்த ஆட்சிக்காரர்கள் என்ன ஒரு இது பண்றாங்கன்னா, ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஆட்சியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தாளிச்சு எடுக்கிறது. தாளிச்சு எடுத்து அவன் வீணா போனதுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் கிடையாது, போட உலகமா போய் உட்கார்றான் அப்படின்னு சொன்னதுனாலே பல இஸ்லாமியர்கள் அரசியலுக்கும் சரி அதிகாரத்துக்கும் சரி எந்த ஒரு அரசு வேலைக்கும் செல்ல துணிச்சலோடு செல்ல மாட்டேங்கிறார்கள். இது போன்று பல செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். காமராஜர் அவர்கள் வெறும் மல்லிகை கடை வியாபாரி. அவர்கள் நினைத்தார்கள் அதிகாரம் வேண்டும், ஆட்சியை மாற்ற வேண்டும், நலத்திட்டம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சாதாரண மல்லிகை கடை
கடை வியாபாரி அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் பேராசிரியராக இருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் ஆட்சி மாற வேண்டும், அதிகாரம் மாற வேண்டும், எல்லா மதத்தினர்களும் சமமானவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும், சாதாரண ஒரு பேப்பர் பாய் ஏபிஜே அப்துல் கலாம் பேப்பர் போடக்கூடியவர்கள். அவர்கள் படிப்படியாக இல்மை கற்றுக்கொண்டு ஒரு ஆட்சியிலே அமர்ந்தார்கள். அந்த ஆட்சி அவர்கள் இருப்பவருக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாம் சம்பந்தமான சட்டத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. அவர்கள் எப்போது ஆட்சியை விட்டு கீழே இறங்கினார்களோ அப்பயே மூத்துட்டாங்க எல்லாரும். எதுல பேர் சாசனம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துல எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு ஆட்சியிலே இருந்தால், ஒரு அதிகாரத்திலே இருந்தால், எவரும் இஸ்லாத்தினுடைய பிரச்சனையை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. ஏனால் அங்கு இருப்பதே ஒரு இஸ்லாமியர் என்று அவன் பயப்படுவான். ஆனால் இப்பொழுது எல்லாம் மற்ற மதத்தினர்கள் மட்டும்தான் ஆட்சியும் அதிகாரத்திலும் இருக்கிறார்களே தவிர இஸ்லாத்தில் உள்ளவர்கள் யாருமே அந்த பொறுப்பிலே இல்லை. இதுவே ஒரு பெரிய பாதிப்பாக நம் அரசியலுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவனை நாம் எப்படி உருவாக்க வேண்டும்? இப்போது எம்எல்ஏ இருக்கிறானா அவனுக்கு மேல எம்பி இருப்பான், எம்பி இருக்கானா அவனுக்கு மேல சிஎம் இருப்பான், சிஎம் இருக்கானா அவனுக்கு மேல பிஎம் இருப்பான். இவங்களெல்லாம் உருவாக்குறது நம்ம கிட்டதான் இருக்கு. இவனுக்கு உருவாக்குறதுக்கு அதிகாரம், இவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம மக்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இவன் ஆட்சிக்கு வர வேண்டும், இவன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இப்போ உள்ள இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எல்லாம் ஒன்று சேர்வதில்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு போவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், நம்ம வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணத்திலே தான் இப்போ உள்ள மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறிக்காட்டுவான், வஹபலி முல்கல் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். எனக்கு ஆட்சியை கொடு, பின்னால் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை கொடு, ஏனென்றால் நீதான் ஆட்சி கொடுப்பவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நாமும் துஆ செய்ய வேண்டும். நம்ம எல்லாம் கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு நல்ல வாழ்வு கொடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடு, ரஹ்மத்தை கொடு கேட்போம். ஒண்ணு மட்டும் இன்னையிலிருந்து துஆல சேர்த்துக்குங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சேர்த்துக்குங்க. ஆடம்பரத்துக்காக வேண்டிய அல்ல, பந்தா செய்வதற்காக வேண்டி அல்ல, மக்களுடைய நலத்திற்காக வேண்டி, அவர்கள் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இதையும் நாம் துஆவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று RSS இந்த கட்சி ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு. 2011 பள்ளிக்கூடத்தை திறந்துட்டான். அந்த பள்ளியிலே பல மாணவர்கள் அவனுடைய மதத்தில் உள்ளவனை படிக்க வச்சு அரசு ரீதியாகவும் அதிகாரத்தின் ரீதியாகவும் பல போஸ்டுகளை அந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அரசு அதிகாரிகள் IPS IAS நீதிபதி இதுக்கு ஒரு பிரிவு அவனுக்கு, அப்புறம் அரசியல் ரீதியா MLA MPCM இது அவங்க ரீதியிலே 200 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 1951 இருந்து 2024 இந்தியாவிலே 411 பேர் முஸ்லிம்கள் மட்டும்தான் IAS IPS இது போன்ற ஒரு வேலையிலே இருந்திருக்கிறார்கள். 70 ஆண்டுகளாக 411 பேர் மட்டும்தான். மொத்தம் படிச்சவங்க 11,569 பேர் படிச்சிருக்காங்க. அவன் கொடுத்திருக்க சதவீதம் 3.55% தான் இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் ஆட்சி என்பது. இதையெல்லாம் நாம் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் ஒற்றுமையாக இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் அவருடைய ஆட்சியை கலைத்து நம்முடைய ஆட்சியை நிறைவேற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவிலே இருந்து வெளியேறப்பட்டார்கள். மதீனாவிலிருந்து ஒரு தடவை உம்ரா செய்வதற்காக வந்தார்கள். உதைபியா நடவடிக்கை நடந்தது. குறைஷி என்ன சொன்னாலும் சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வருஷம் திரும்பி வரும்போது வந்தாங்க, நல்லபடியா உம்ரா செஞ்சாங்க. அவருடைய கட்டளைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றார்கள். பின்னர் ஃபதஹே மக்காவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியரையும் மற்ற கோத்திரத்தினுடைய எல்லா தடைகளையும் உதவித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். இது போன்று பல விஷயங்களை சொல்லலாம். என்னுடைய கடைசியான ஒரே ஒரு விஷயம், நம் ஆலிமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டிய இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். டெல்லியிலே ஒரு மஸ்ஜிதிலே முஜிபுல்லா நபி என்பவர் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல், அங்க அவர் ஜும்மா மேடையில பேசிட்டே இருக்காரு. அரசியல் சம்பந்தமாகவும் பொதுவாக அரசியல் சம்பந்தமாகவும் அதிகாரத்தின் சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை கண்ட கவர்மெண்ட் அவருக்கு இப்போது எம்பி போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாமளும் இது போன்ற ஒரு முயற்சி எடுத்து நாமளும் இந்த அரசியலுக்குள் அதிகாரத்துக்குள் வந்து இந்தியா எங்களுடைய நாடு என்பதும் என்று சொல்லி நாமளும் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.